கஷ்டப்படுறவன். ஆமா. ஆட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்க. அது கோழி வளர்த்து கோழி பண்ண வைக்கிற மாதிரி, ஆடு வளர்த்து ஆட்டு பண்ண வைப்போம், மாடு வளர்த்து மாட்டு பண்ண அந்த மாதிரி தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம் தானே. ஆடுதானே வாங்க, அதுக்கே நீ அழுகுற? நீ ஆட்ட அழுகுற? வாங்கிட்டு வந்த வகுத்தரைச்சப்பட்டு அழுகுறியோ? சீச்சி, துளி கூட அப்படிலாம் வயிற்றுச்சப்பட மாட்டேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை நினைச்சு வருத்தப்படல. வாங்கிட்டு வந்த நல்ல நேரம் ஆட்டுக்குட்டிக்கு பேர் வச்சிருக்கா. ஆட்டுக்குட்டி பேர் செல்லம் பிராணி எல்லாம் வைக்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லாத. அதனடா மறுபடியும் சொல்லும் மறுபடியும் சொல்லாது, இப்படி யாராவது பேர் வைப்பாங்கடா? வித்தியாசமா வச்சோமா, பாக்குறவங்க பாப்பாங்களே, வாங்குறவங்க வாங்குவாங்கன்னு சொல்லி பேரை வச்சுட்டேன். சரி, அது அவனுடைய விருப்பம், வித்தியாசமா இருக்கட்டுமே வச்சிருக்கேன். இந்த ரெண்டு ஆட்டையும் கையில புடிச்சுக்கிட்டு தண்ணி காட்ட ஆத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்கேன். சரி, இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு இருக்கு பாருங்க, அந்த பக்கம் புல் புல் தின்னுக்கு இருந்துச்சு, புல் மேய்ந்து கொண்டு இருக்கு. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு இருக்குல்ல, ஆத்துல தண்ணி இப்படி மடமடன்னு போகுது சாமி. சரி, ஆத்துல இந்த ஆடு தண்ணி குடிக்கும் பொழுது ஆத்துக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு சாமி, ஆடு செத்து போச்சு சாமி. மனுஷன் ஆடாவே ஆட்டுக்குட்டியே கடை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆடு செத்து போச்சு.